மாதிரி நிறைய பேர் மறந்துட்டு ஸ்டாண்ட் எடுக்காமல் போவாங்க. இதனால் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் ஆகிருக்கு. ஸ்டாண்ட் எடுக்காமல் வண்டி ஆன் ஆகாது. பாருங்கள், நான் இப்போ ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இப்போது வண்டி ஆன் பண்ணுறேன். ஆனால் ஆன் ஆகாது, பார்த்தீங்களா? ஆனால் இப்போது ஸ்டாண்ட் எடுக்கிறேன். இனி வண்டி ஆன் பண்ணுறேன், பாருங்கள். என்னென்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 15 ரூபா செலவு தான் ஆகும். இப்படி செஞ்சேன்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது ஸ்டாண்டு எடுக்காமல் வண்டி ஆன் ஆகாது, எப்படிங்கிறத பார்க்கலாமா? இது வந்து ஃபில்ட்ரு சுவிட்சு. இது எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் கிடைக்கும். இந்த சுவிட்ச் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கு இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ரிங் இருக்கிறனால தான் இது வந்து இப்படி லாக் ஆகி நிற்கும். ஆனால் இந்த லாக் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. அதனால் இதை வந்து இப்படி எடுத்து சைடில் விட்டுக்கலாம். இப்போது இப்படி ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகி வரும். இது மாதிரி இருக்கிறது தான் நம்மளுக்கு தேவை. இப்போ 2 ஒயர் எடுத்து இதுக்கு டச் ஆகாமல் இதுக்கு 2க்குமே கனெக்ஷன் கொடுக்கணும். மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கனெக்ஷனும் டச் ஆகாததுக்கு வேண்டி தான் இப்படி கொடுத்துருக்கேன். இதை வந்து இனி நம்ம ஸ்டாண்டில் மாட்டணும். என்னோடது வந்து ஸ்கூட்டி தான். இந்த பேனலை மட்டும் நான் கலட்டி எடுத்துக்கிறேன். எங்கிட்ட ஸ்கூட்டி இருக்கிறனால நான் வந்து ஸ்கூட்டியில் ஃபிட் பண்ணியிருக்கேன். வேறு எல்லா வண்டிங்களுக்கும் நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஆக்டிவா, இந்த பெரிய பைக்கு, கியர் பைக், இந்த மாதிரி இருக்கிறதுங்களுக்கு கூட நம்ம வந்து இந்த ஸ்விட்சை ஃபிட் பண்ணி இதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்விட்சை வந்து இந்த ஸ்டாண்டுக்கு இந்த ஸ்டாண்டு வரும்போது இந்த பட்டன் வந்து புஷ் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாண்டு எடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பட்டன் ரிலீஸ் ஆயிரும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்விட்சை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து எம்சில் வச்சு தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸ்க்ரூ போடலாம், ஆனால் இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நான் வந்து எம்சியில் வச்சு இந்த ஸ்விட்சை நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இது இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் காயட்டும். இந்த எம்சியில் ஃபிக்ஸ் பண்ண நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஒயர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஃப்ரண்ட்டில் போய் அதை கலட்டிக்கலாம். இந்த ஒயர் இப்போது இதில் ஒட்டி இதில் உள்ளே கொண்டு போய் நம்ம அந்த சைடு எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து இதை வந்து செல்லோ டேப்போ வச்சு இந்த வழியாக ஒட்டிக்கிறேன். இந்த வழியாக இப்படி மேலே கொண்டு போயிருக்கேன். இந்த வழியாக இதை மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணி இங்கே ஒயரை கொண்டு வந்திருக்கேன். இதை இப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்சில் 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் ஒன்று, ப்ரௌன் ஒன்று. நம்ம இந்த ப்ரௌன் கலர் ஒயரை தான் அந்த சைடில் கட் பண்ண போகிறோம். இந்த ப்ரௌன் கலர் ஒயர் வந்து இதில் வரும் பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ப்ரௌன் கலர் ஒயரு. அதோட இன்னொரு ஒயிட் கலர் ஒயரும் இதில் உள்ளே இருக்குது. நம்ம கட் பண்ண வேண்டியது இந்த ப்ரௌன் கலர் ஒயரை தான் கட் பண்ணி அதை 2யும் ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த ப்ரௌன் கலர் ஒயரை நான் கட் பண்ணிக்கிறேன். இது இப்போது கட் பண்ணியாச்சு. இந்த 2 ஒயரில் இருக்கிற அந்த கோட்டிங்கை மட்டும் நம்ம கட் பண்ணி அழகாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 ஒயரையும் இதில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். நம்ம இந்த ப்ரௌன் கலர் ஒயர் கட் பண்ண இல்லையா, அதில் 2யும் நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம்.
இனி டேப் போட்டு நம்ம இதை நல்லா ஒட்டிக்கலாம். இந்த 2 ஒயரையும் செல்லோ டேப் போட்டு நல்லா ஒட்ட வச்சாச்சு. இனி இந்த பாடி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டாண்டு போட்டிருக்கு. இனி வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டி ஆன் ஆகலை. இனி ஸ்டாண்ட் எடுத்துட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியலன்னா இல்லை பக்கத்து மெக்கானிக் ஷெட்டில் கூட கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வாங்கிக்கலாம். ஸ்டாண்ட் எடுக்காமல் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இனி அந்த மாதிரி ஆகாதுன்னு நம்புகிறேன். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.